வணக்கம் நண்பர்களே. யாரும் ஒரு முறை கூட மனதில் யோசிக்காமல் இருக்க முடியாது. ஆனால் அதுவும் அதிகமாகி வரும்போது வாழ்க்கையை பாதிக்கும். இந்த வீடியோவில ஓவர் திங்கிங் எதற்காக நம்மை பாதிக்கிறது, அதை எப்படி அடையாளம் காண்றது, அதை நிறுத்துவதற்கான சில பயனுள்ள வழிகள் பற்றி பேசப் போகிறோம். முதலாவது, ஓவர் திங்க் என்றால் என்ன? அடிப்படையில் ஒரு விஷயத்தை ஒருமுறை மட்டுமல்ல, பல முறை தொடர்ந்து மனதில் சுழற்றிக் கொள்ளுதல்தான் ஓவர் திங்கிங். நம்மை ஆங்ஷியஸ், ஸ்ட்ரெஸ், ஃபோக்கஸ் குறைப்பு போன்றவைகளுக்கு கொண்டு செல்லும். சில உதாரணங்கள்: பழைய சண்டை, எதிர்கால கவலை, சாதிக்காமல் இருப்பது போன்ற எண்ணங்கள். இரண்டாவது, ஓவர் திங்கிங் வாழ்க்கையை எப்படி பாதிக்கிறது? மனநலத்திற்கு தீங்கு, மன அழுத்தம், கவலை, துக்கம் அதிகரிப்பு, சுயநம்பிக்கையை குறைப்பு, முடிவெடுக்க முடியாமை, செயலிழப்பு, உறவுகளுக்கு பாதிப்பு, எதிர்பார்ப்புகள், சிக்கல்கள், உடல் நலத்துக்கும் பாதிப்பு, நோய், தூக்கம் குறைவு. மூன்றாவது, ஓவர் திங்கிங் அடையாளங்கள்: ஒரே விஷயத்தை பலமுறை நினைப்பது, பழைய சம்பவங்களை மறக்க முடியாமை, எதிர்காலத்தை பற்றிய அதிக கவலை, பெரும் சிக்கலாக நினைத்து பதற்றப்படுதல், முடிவெடுக்க முடியாமை. நான்காவது, ஓவர் திங்கிங் இருந்து எப்படி விடுபடலாம்? பிரசன்ட் மோமெண்ட்ல இருக்க பிராக்டிஸ் செய்யுங்கள். மைண்ட்ஃபுல்னஸ், மெடிடேஷன் பற்றி பேசலாம். இப்போதே இங்கே என்ற கருத்தில் நிலைத்திருங்கள். மனதில் வரும் எண்ணங்களை எழுதுங்கள். டயரி, நோட் டேக்கிங் மூலம் மனம் சுத்தமாகும். சிறிய சிறிய முடிவுகளை உடனுக்குடன் எடுக்க பயிற்சி செய்யுங்கள். பர்ஃபெக்டிசம்க்கு பதிலாக ஆக்ஷன் முக்கியம். நேரத்தை நிர்ணயித்து அச்சம் இல்லாமல் யோசிக்கவும். 10 நிமிடத்துக்குள் முடிவு செய்யும் பயிற்சி. நேர்மறை உறுதிப்படுத்தல்கள் பயன்படுத்துங்கள். நான் முடிவெடுக்கக்கூடியவன் என்று தினமும் சொல்லுங்கள். உடற்பயிற்சி மற்றும் நல்ல தூக்கம், உடல் நலமும் மனநலமும் நல்லது ஆகிறது. உதவியை நாடுங்கள். குடும்பம், நண்பர்கள் அல்லது ஒரு மனவியலாளர் உதவி கேளுங்கள். ஐந்தாவது, நிச்சயமாக நினைவில் வைக்க வேண்டிய சில முக்கிய உண்மைகள்: ஒரே நாளில் மாற முடியாது. ஒரு பயணம் இது. முடிவு செய்யாமை உங்களை நெருக்கிவிடும். செயல் மிக முக்கியம். யோசிப்பது நல்லது, ஆனால் அதிகமாக யோசிப்பது நமக்கு தீங்கு. நம்பிக்கையுடன் முன்னேறுங்கள். மனதை கட்டுப்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையை நீங்களே கட்டுப்படுத்துங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உருவாக்குமா?